மனிதருள் புனிதர் புனித வின்சென்ட். ஸ்பெயின் நாட்டில் ஹேஸ்கா என்னும் இடத்தில் பிறந்து சரகோசா என்னும் இடத்தில் வளர்ந்தவர் வின்சென்ட். வெற்றி பெறுபவர் என்னும் பொருளுள்ள இவர் திருத்தொண்டர் வின்சென்ட், ஹேஸ்கா நகர் வின்சென்ட் அல்லது மறைசாட்சியான வின்சென்ட் என அழைக்கப்படுகிறார். நல் குடும்பத்தின் முகவரியாக வாழ்ந்த வின்சென்ட் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதினார். அனைத்தையும் துறந்து அருள்வாழ்வு வாழ ஆரம்பித்தார். திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு சரகோசா நகரின் ஆயர் வெலேரியுஸுக்கு உதவியாக பணியாற்றினார். வின்சென்ட் வாழ்ந்த காலத்தில் மத விரோதிகள் கிறிஸ்தவர் என்று கேள்விப்பட்டாலே அவரை நெருப்பிலிட்டு அனலில் பரவும் கூக்குரலில் ஆனந்தம் கொண்டனர். பசியோடு கிடக்கும் கொடும் விலங்குகளுக்கு தூக்கி போட்டு அதன் கோர வெறியை தமது கரவோசியால் கொண்டாடினார். இக்கொடியவர்களின் பார்வை ஆயர் மற்றும் திருத்தொண்டர் மேல் விழுந்தது. அவர்களை பிடிக்க கர்ச்சிக்கும் சிங்கம் போல அலைந்து திரிந்தார்கள். துன்புறுத்தி இன்புற்றார்கள். கவிஞர் புருட்டோன்சியஸின் ஸ்பெயின் மற்றும் ரோமையில் கொல்லப்பட்ட மறைசாட்சிகளை பற்றி தாம் எழுதிய வேத சாட்சிகளின் மணிமுடி என்னும் நூலில் வின்சென்ட்டின் மறைசாட்சியத்தை வசன கவிதையில் வடித்திருக்கிறார். இவர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்களை பதிவு செய்திருக்கிறார். வின்சென்ட் மற்றும் அவருடைய ஆயர் வெலேரியுஸ் இருவரையும் காவலர்கள் கைது செய்தார்கள். இழுத்து சென்று அவர்களை விசாரணை கூண்டில் ஏற்றினார்கள். ஆயருக்கு ஏற்கனவே வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருந்ததால் இருவருக்கும் சேர்த்து வின்சென்ட் வாதாடினார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவனை பற்றி, கிறிஸ்தவ நம்பிக்கை பற்றி உரத்து பேசிய உரை அங்கிருந்த ஆளுநரை வெறுப்பேற்றியது. கோபம் தலையுச்சிக்கு ஏறியது. எந்த அளவுக்கு என்றால், ஆயரை நாடு கடத்த உத்தரவிட்ட ஆளுநன் வின்சென்ட்டிற்கு மரண தண்டனை தீர்ப்பளித்தான். இரும்பு கட்டில் ஒன்று தயார் செய்தார்கள். அதனடியில் நெருப்பு மூட்டினார்கள். விவிலியத்தை தீயில் தூக்கி போட்டில் என்றால் விடுவிக்கிறோம் என்று ஆசை வார்த்தை காட்டினார்கள். இவனை சிக்கென பற்றி கொண்ட வின்சென்ட் ஆளுநனின் எதிர்பார்ப்பை துச்சமென நினைத்து மறுத்தார். உடனே வின்சென்ட்டை கயிற்றினால் கட்டி கொதிக்கும் இரும்பு கூட்டில் மேல் போட்டார்கள். இறைவனின் அதிமிகு மகிமையை புகழ்ந்தபடி 304ஆம் ஆண்டு வின்சென்ட் மறைசாட்சியாக உயிர் துறந்தார். வின்சென்ட்டின் ஆதரவாளர்கள் வந்து அவரின் உடலை எடுத்து செல்லும் வரை பிணந்தின்னி கழுகுகள் இவரின் உடலை கொத்தி கிழித்து விடாதடி வானதூதர்கள் காவல் காத்தார்கள் என்னும் பாரம்பரிய செய்தியும் வின்சென்ட் பற்றி நம்பிக்கையுடன் இருக்கிறது. புனித வின்சென்ட், எங்களுக்காக மன்றாடும்.